மணிகண்டன் சார். வணக்கம். வணக்கம் சார். 50 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும், அதிமுக மாதிரி ஆட்சியை பிடிக்கணும், முதலமைச்சர் நாட்காலியில் மீண்டும் திரு ஸ்டாலின் அவர்களை அமர வைக்கணும் அப்படிங்கிறதையும் திரு நேரு அவர்கள் பேசியிருக்கார். எப்படி பார்க்குறீங்க? மாலைமுறை செய்திகள் சேனலுடைய நேயர்களுக்கு வணக்கங்க. அந்தர்ஜால சண்டை எப்பயுமே ரொம்ப பொறுமையா பேசக்கூடிய ஒரு பண்பாளர். பாருங்க, சூட்சுமமா ஒரு வார்த்தை சொன்னார், கிராஸ் த பிரிட்ஜ் வென் இட் கம்ஸ் அப்படிங்கிறாரு. அதாவது கூட்டணியை பத்தி எப்படி சார் உங்களுக்கு சீட் ஒதுக்குவீங்க அப்படின்னு கேட்கிறப்ப காலம் வரும்போது அப்ப கடந்துக்கலாங்க அப்படின்னு சூட்சுமமா சொல்றதுதான். இதுதான் அந்த நேரு கவலைப்பட்டது. சில விஷயத்துக்கு பாருங்க, நேரு ஒரு டீசென்ட் பொலிட்டீஷியன். கடந்த 30 ஆண்டுகளா திருச்சி மாவட்ட திமுகவையும் நேருவையும் பிரிச்சு பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன் கூட. என்னன்னா 2 விஷயத்துக்காக நேரு கவலைப்பட்டிருக்காருன்னு எனக்கு தோணுதுங்க. அதாவது கடந்த வாரம் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தை வச்சு இந்த திமுகவில் இருக்கிற சீனியர்கள் மீது மு.க. ஸ்டாலினும் உதயநிதியும் ஒரு துல்லிய தாக்குதல் நடத்தினாங்க. அது எப்படி துல்லிய தாக்குதல் நான் அண்டர்லைன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, அதை என்டாஸ் பண்ற மாதிரி முதலமைச்சர் அதை கடைசியா பேசுறப்ப அதை என்ன மாதிரி என்டாஸ் பண்ணாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தையை ரஜினிகாந்த் பேசுறப்ப முதலமைச்சர் கடந்த ஒரு 3 ஆண்டுகள்ல அந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பை நம்ம பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு அதை ரசிச்சு அதை கைக்குட்டி சிரிச்சாரு. அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா உதயநிதி அதே சப்ஜெக்டையும் பேசினாரு. திரும்ப முரசொலியில ரஜினிகாந்த் தன்னுடைய சொந்த கட்சிக்காரங்க இருக்கிற சீனியர்களை மறைமுகமா தாக்கினதை தலையங்கமா போட்டிருந்தாங்க. இந்த 3 விஷயத்தையும் தொடர்பு படுத்தி பாத்தீங்கன்னா திமுகவுல சீனியர்களை ஒதுக்குறாங்க, துரைமுருகனுக்கு வந்த கட்சி நமக்கும் வரப்போகுது அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வு முதலாவது இருக்கலாம் இருக்கு நேருக்கு. 2வது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா 2026 தேர்தலில் களம் காண போவது ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமியா, உதயநிதி வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா திமுக சைட்ல இந்த கிளியரா அவங்க எதுவும் சொல்லல. ஒருவேளை மு.க. ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமின்னா அது ஒரு சரிசமமான போட்டியா இருக்கும், அதுல எந்த உறுத்தல்களும் இருக்காது. ஒருவேளை உதயநிதி வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு மக்கள்கிட்ட என்ன சொல்றது, அவர் பார்ன் சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிறப்ப நேச்சுரலா எடப்பாடி பழனிசாமியோட பேச்சர் ரொம்ப உயர்ந்து நிற்கும். அந்த கவலையும் அவருக்கு இருந்திருக்கலாம். இதுதான் அவரோட 2 மெயின் கவலை. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, சீனியர்களை நீங்க ஏதாவது நீக்கினீங்கன்னா இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் பாத்துக்குங்க. 2026 ஸ்டாலினை முன்னிறுத்தி கேட்கறதே நல்லது, உதயநிதியை முன்னிறுத்தினா எடப்பாடி பழனிசாமி லீட் எடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவரு இண்டிகேட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். 3வது விஷயம் இல்ல, அந்த சூழல் தெரியுதா சார்? சீனியர்களை ஒதுக்கப்படுறாங்க அப்படிங்கிற சூழல் ஏதாவது தெரியுதா? இதான் பூத கண்ணாடி வேணுமா சார் உங்களுக்கு? ஏன் சார், ரஜினிகாந்த் அங்க ஒரு பார்வையாளரா ஒரு அழைப்பாளரா போறாரு. அவர் துரைமுருகனை வச்சுக்கிட்டு சீனியருங்கெல்லாம் என்ன மார்க் வாங்கிட்டு பெஞ்சு காலி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு பேசுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் துரைமுருகன் என்ன பதிலடி கொடுத்தாரு, அப்புறம் இவங்க சமரசம் பேசுறதுக்கு அப்புறம் துரைமுருகன் எப்படி பல்ட்டி முருகன் ஆனாருங்கிறதுலாம் உங்களுக்கு என்ன பூத கண்ணாடி வச்சா சார் பார்க்கணும். திமுகவுல அதாவது உதயநிதிக்கு வழி விட்டு சீனியர்கள்லாம் ஒதுக்கணும். இது காலகாலமா நடக்குது சார். திமுகவுல திரு வீரபாண்டி ஆறுமுகம் கடுமையா திரு ஸ்டாலின் எடுத்து ஒரு சேலத்தை சேர்த்து வீரபாண்டி ஆறுமுகம் அப்பயே பாத்தீங்கன்னா வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு இறங்குமுகம் ஆரம்பிச்சிருக்கு. என்னைக்கு ஸ்டாலின் இந்த கட்சியில அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு வந்தாங்களோ அன்னைக்கு ஸ்டாலின் எடுத்து வீரபாண்டி ஆறுமுகத்தை டோட்டலா இது பண்ணாங்க. 2வது பேச வந்தவங்க எல்லாம் வசதியா ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க சார். ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு தொடர்ந்ததாக இதுவரை சரித்திரம் இல்லை. அண்டர்லைன். அதாவது தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்ல ஜெயிச்சிருக்கலாம் ஒழிய சட்டமன்ற தேர்தல்ல ஒரு இது அப்படியே கண்டினியூ ஆனது இல்ல அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். 2வது நேரு சாதாரண கீழ் நிலைமையிலிருந்து ஒரு கிளை செயலாளர் கட்சியில வந்ததுனால ஒரு எதிர்ப்பு அலை, ஆன்டி இன்குமென்சின்னு சொல்றது நிச்சயமா தவிர்க்கப்பட முடியாது. அது ரொம்ப கூடுதலா இருக்குது அப்படிங்கிறத அவர் நிச்சயமா புரிஞ்சிருப்பாருங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்குங்கிறது தெரியும். இந்தியாவில் போதை தலைநகரான தமிழகம் இந்த மாதிரி ஆட்சி ரீதியான ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது தெரியும். எல்லாத்துக்கும் மேல சார் என்னன்னா அந்த திமுக முதல் முறையா ஆளுங்கட்சியாக இருந்து ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்திக்குது. நீங்க கடந்த முறை பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி இருந்தப்ப நீங்க எதிர்கட்சியா இருக்கிறப்ப மக்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தனால அந்த எதிர்ப்பு அலையை அவர் சமாளிக்க வேண்டியது இருந்தது. இன்னைக்கு அதே நிலையை இவர் எதிர்கொள்றார். அது ஒண்ணுங்க. 2வது இதை ஒரு மிகப்பெரிய சாதகமா என்ன பயன்படுத்திக்குவாங்கன்னா, கடந்த தேர்தல்ல பாஜக அதிமுகவோடு பயணித்தப்ப திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஆப்ஷனே கிடையாது. அவங்க அங்க விட்டு வேற யாருக்கும்
போக முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருந்தது. இப்ப வந்து பாஜகவோட ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம், அதிமுக இருந்தாலும் ஒரு வருடமா தனியா பயணிக்கிறது ஒண்ணு. விஜய் ஒரு பக்கம் வர்றப்ப நேச்சுரலா திமுக அலைக்கு வந்து 2 சாய்ஸ் கிடைக்கிறாங்க. ஒண்ணு அவங்க அதிமுக பக்கம் விரும்பினா போலாம், இல்ல விஜய் பக்கம் போலாம். இதை பயன்படுத்தி தங்களுடைய பேர வலிமையை கூட்டலாம். அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. இல்ல இப்போ ஸ்ட்ராங்கான லீடர் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறாங்களா சார்? அதே கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசும்போது அன்றைக்கு இருந்த அதிமுக இப்போ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கான்னு கேட்குறாங்க. ரகுசாரா தான் குறிப்பிட்டாரு, எதிர்கட்சிகள் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை அப்படிங்கிறாரு. சார் அவரு பத்திரிகையாளர் அவருடைய பார்வையில சொன்னார், ஸ்ட்ராங்னா என்ன, புஜன் பலம் பொருந்திய டெய்லி ஒரு 10 சிட்டப்ஸ் புல்லப்ஸ் எடுக்கிற ஒரு ஸ்ட்ராங்குங்கிறீங்க. திமுக தனியா பாராளுமன்ற தேர்தலில் வாங்கினது 25% வாக்குங்க. அதிமுக இவ்வளவு நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் மோசமா போய் வாக்கு சதவீதம் குறைச்சிருந்தா கூட 21% ஓட்டு வந்திருக்கு. 21% ரெட்டலையும் எடப்பாடி பழனிசாமியும் நம்பிதான ஓட்டு போட்டுருக்காங்க. அது அல்ல பிரச்சனைங்க. இதுல என்னன்னா இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, திமுகவுடைய கூட்டணி கட்சியில 5 சீட்டுக்கு மட்டுமே கேட்கக்கூடிய திருமாவளவனா கம்யூனிஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 30 சீட் 40 சீட்டு தங்களுடைய பேர வலிமை அதுக்கு போருங்க. நான் முடிச்சிடுறேன், அப்புறம் பேசலாம். அவங்க பேர வலிமையை வந்து அவங்க வந்து அதிகமா கேட்பாங்க. இதை விட தாண்டி என்ன பண்ணுவாங்க, விஜய காரணம் காமிச்சு இல்ல எங்களுக்கு கூட்டணி மந்திரி சபையில கொடுக்கணும், எங்களுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து அதிமுக பக்கமோ விஜய் பக்கமோ வராங்களோ வரலையோ அதெல்லாம் பிரச்சனை. இதை ஒரு காரணமா காமிச்சு சீட்டை வந்து அதிகமா கேட்டு பேர வலிமையை கூட்டுவாங்க. கூட்டணி மந்திரி சபையில் இடம் கேட்ப எல்லாத்துக்கும் மேல விஜய் என்ற ஒரு பாத்தீங்கன்னா மைனாரிட்டி, அவர் ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர். நிச்சயமாக திமுக பக்கம் உள்ள மைனாரிட்டிகள் ஓட்டுன்னு சொல்லக்கூடிய 10-13% ஓட்டு அப்படியே லம்பா லட்டு மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டு பேர்ல ஜோசப்ங்கிறத தூக்கிட்டார்ல சார். முன்னாடியே அந்த அறிக்கையில வந்தபோது இருந்துச்சு ஜோசப் விஜய்ன்ட்டு. நீங்க அது மைனாரிட்டின்னு குறிப்பிட்டங்காட்டி நான் சொல்றேன் சார். அவர் ஜோசப்னு தூக்கிட்டாலும் அவர் கிறிஸ்தவர்னு யாருக்கு சார் தெரியாம இருக்கு? அரண்மனை ரகசியம், அங்காடி பரிச்சயம் பாங்க. நான் எதுக்காக தவறா சொல்லல. அப்ப அவர் ஒரு மைனாரிட்டி தலைவர். எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துல ஒரு ஃபேமஸான ஒரு மைனாரிட்டி தலைவரா அவர் உருவாகும் போது திமுக லப்பா வாங்கிட்டு இருந்த அந்த மைனாரிட்டிகள் ஓட்டுல பெரிய டென்ட் விழுக போகுது. இதெல்லாம் கேட்டலாம். அதாவது விஜய் வந்து ஆக்சுவலா அவரை யாரும் கிறிஸ்டியனா பாக்குறதில்ல, நீங்க பாக்குறீங்க. எனக்கு என்னமோ தமிழ்நாடு அப்படி பார்க்குறதா தெரியல. அவர் ஒரு பாப்புலர் நடிகர், அவ்வளோதான். வந்து நீ அந்த ஒரு மத அடையாளம்லாம் அவருக்கு இல்லை. ரெண்டாவது, இப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்குல்ல, பொதுமக்கள் எந்த கட்சியும் சாராதவங்க, அவங்க வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும், திருப்பி ஆட்சிக்கு வர முடியும். அந்த வாக்குகளை விஜய் எடுத்துகிட்டு போனாலும் என்ன பண்ணுவீங்க? நான் கேட்குறேன், ஏடிஎம்கே பாதிப்பே கிடையாதா? நீங்கள் வந்து இந்த பாதிப்பெல்லாம் திமுக தான் வருன்றீங்க. இப்போ டெஸ்பரேட் சுச்சுவேஷன் இருக்குது. நான் ஒரே ஒரு குறிப்பிடுறேன், நீங்க எல்லா பாதிப்பும் அதிமுகவுக்கு தான் வரும், திமுகவுக்கு பாலிஷ் போட்ட சொம்பு மாதிரி இருக்கும். நீங்க நான் சொல்றேன் திமுகவுக்கு தான் பாதிப்பு. ஏன்னா விஜய் ஒரு மைனாரிட்டி ஓட்ட மொத்தமா திமுக தான் வாங்கிட்டு இருக்கு, ஊருக்கே தெரியும். அதுல டென்ட் விழுவுங்கிற அதிமுக ஓட்டு எப்படி உங்களுக்கு வாக்களிக்கிற பொதுவான மக்கள் விஜய்க்கு போட மாட்டாங்களா? விஜய் வந்து மைனாரிட்டிகள் என்ன பார்ப்பாங்க, நமக்கு ஒரு தலைவன் அப்படின்னு தானே கிறிஸ்தவர்கள் பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில சொல்றேன். நீங்க பாவம் திமுக இது இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் என்ன சொல்றேன், விஜய மைனாரிட்டின்னு பாக்குறதே தவறுங்க. அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர்னு பாக்குறதே தவறுங்க. யாருமே அப்படி பாக்குறது, நீங்க தான் அப்படி பாக்குறீங்க. இல்ல இப்ப ஏடிஎம்கே காரங்க தான் பேசிட்டு இருக்காங்க விஜய் பத்தி, திமுக பேசிட்டு இருக்காங்க. திமுக தலைவர் யாராவது விஜய் பத்தி பேசுறாங்களா? செல்லூர் ராஜு தான் விஜய் அரசியல் எடுபடாது, இன்னொரு கமலஹாசனா சொல்றது யார்? ஏடிஎம்கே காரங்க தானே பேசிட்டு இருக்காங்க. நம்மள திமுக எதிர்ப்பு வாக்குகளை இவர் டிவைட் பண்ணுவார்னு கவலைப்படுறது ஏடிஎம்கே தானே இப்போ எல்லா கட்சியோட. சார் அதான் இப்போ நடந்து முடிந்த எலெக்ஷன்லயே வந்து சிறுபான்மையோட வாக்குகள் வந்து அதிமுக விலகி போயிடுச்சுங்கிற பார்வை இருக்கு சார். அம்மா காலத்திலேயே போன மைனாரிட்டி ஓட்டு அதிமுகவுக்கு வரல. நான் போலி வேச போட்டுக்கலாம் சொல்ல மாட்டேன். எடப்பாடி பழனிசாமி கொஞ்சமாவது வரும்னு எதிர்பார்த்தாரு, வரல. 2026 வருமா தெரியாது, ஓரளவுக்கு வரலாம். ஆனா விஜய் ஒரு சிறுபான்மையினர் அப்படிங்கிற அடிப்படையில திமுக லம்பா கடந்த 10 வருஷமா வாங்கிட்டு இருக்கு சிறுபான்மையினர் ஓட்டுல ஒரு டென்ட் விழுகும் அப்படின்னு சொல்றேன். பாவம் ரவியா கொதிக்கிறாரு, எனக்கு புரியலையா? சரி, இல்ல அது களத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அவரு குறிப்பிடுறாரு. களத்துல எல்லாம் எங்க பலுச்சிஸ்தான்ல இருக்கிறத குறிப்பிடுறேன். விஜய் அவர்களை வந்து சொல்லிங்க. இல்ல விஜய் அவர்களை வந்து திமுக எதிர்ப்பு வாக்கு விஜய் வாங்க மாட்டாரு, அதுக்கு பதிலே சொல்லி அவரு. திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் விஜய்க்கு அதான் சொல்றேன். அவங்களுக்கு போற ஓட்டையே பிரிப்பாருங்க. அப்போ உங்க டோட்டல் ஓட்டு சதவீதம் குறையுதுல்ல. உங்களுக்கு அந்த எதிர்ப்பு ஓட்டை அவர் டிவைட் பண்றாரு இல்லையாங்க? உங்களோட கூட்டணி சேர போறது இல்ல. என்ன கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன்.
சிறுபான்மையினர் ஓட்டை பிரிப்பார். ஒண்ணு, விஜய்க்கு நிறைய வந்து பட்டியலின மக்கள் ரசிகர்கள் இருக்கிறாங்க, அந்த ஓட்டும் அவருக்கு போறப்ப இது திருமாவளவன் இருக்கிறதுனால திமுக கூட்டணிக்கு போயிட்டு இருந்த ஓட்டுல உங்களுக்கு டென்ட் விழுகும், உங்க பலம் குறையும்னு இல்ல சொல்றேன். அந்த வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு வராம விஜய்க்கு போயிருது அப்படிங்கிறாங்க, அந்த கேள்வியை முன் வைக்கிறாங்க. அது நான் சொல்றது வந்து ஒரு போர்ஷனை நான் சொன்னேன். பொதுமக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் ஆட்சி வேணுமான்னு முடிவு பண்றப்ப இன்னும் உதயநிதியை முன்னிறுத்தினாங்கன்னா ஆட்டம் க்ளோஸ், வேலை முடிஞ்சது. எடப்பாடி பழனிசாமிக்கு வேலை ரொம்ப ஈஸி. உதயநிதியா எடப்பாடி பழனிசாமியான்னு பாக்குறப்ப மக்கள் ஒரு 4.5 ஆண்டு ஆட்சி கொடுத்த ஒரு சாதாரண ஏழை விவசாயி எளியவங்க அடிப்படையில அதுவே அவருக்கு 10% வாக்குகளை கூடுதலா தரும். ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி இருந்தா ஒரு சரிசமமான போட்டிங்கிறது நான் ஒத்துக்கிறேன். உதயநிதியை தான் இவங்க முன்னிறுத்துவாங்க. உதயநிதியை நிறுத்தினா அது எடப்பாடி பழனிசாமி மிக எளிதான ஒரு வெற்றியா இருக்கும். இன்னும் வேற என்ன சொல்ல இல்ல, இப்ப அவரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அது மறுக்கிறாருல, இன்னும் அவருக்கான வேலைகள் நிறைய இருக்கு. அவருக்கு அந்த துணை முதலமைச்சர் பதவி குறித்தான கேள்வி முன்வைக்கும் போது அவர் சொன்ன பதில் பார்த்தோம்ல சார். திமுகவுல நண்பர் வந்திருக்கிறாரு, அவர் திட்டவட்டமா சொல்லுங்க, 2026 சட்டமன்ற தேர்தலையும் மு.க. ஸ்டாலின் தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர், அவரை முன்னிறுத்தி தான் நாங்க ஜெயிப்போம்னு அவரை ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. நான் இப்பயே சொன்ன வார்த்தையை வாபஸ் வாங்கி திட்டவட்டமா சொல்றோம். மணிகண்டன் சார், ரகுசாருடைய அந்த கேள்விக்கான பதில் ஒரு இறுதி அப்கோர்ஸ் அதிமுக வரணும்னு வெளிப்படையா ஆசைப்பட்டு நான் சொல்றேன். உள்ள என்னோட ஆசையை மறைச்சிக்கிட்டு நான் வெளியே பேசல, அதுல ஒண்ணும் தவறு இல்லைங்க. அந்தரிதாஸ் சொத்து எப்பயுமே ரொம்ப பொறுப்போடு பேசுவாரு. நான் அந்த அடிப்படையில ஆச்சரியமா பாக்குறேன். என்ன விஷயம்னா, விஜய் வந்தாருன்னா ஒரு 4% ஓட்டு தான் வாங்குவார்னு அதிமுக ஆதரவாளர் நானே நம்புறப்ப, மதிமுக அண்ணன் என்ன சொல்றாரு, விஜய் உறுதியா 10% ஓட்டு வாங்குவாரு அப்படிங்கிறது எப்படி அர்த்தம் எடுத்துக்கிறது எனக்கு தெரியல. அவங்க ப்ரூவ் பண்ற வரலும் 10% இருக்கட்டும் சார், ஏன் அதை வேற கெடுக்குறீங்க? அங்கதான் நோட்டீஸ் பாயிண்ட் ஒரு ஆனர் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய வைகோ இன்னைக்கு தமிழகத்தின் மூத்த தலைவர், அவர் என்னைக்கு தன்னுடைய இயக்கத்துக்கு மரியாதை கூட்டணியில கிடைக்கலன்னா கடைசி நேரத்துல கூட அந்த கூட்டணியில இருந்து வெளியேறிட்டு, உதாரணத்துக்கு அதிமுக கூட்டணி தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்கிறார் அப்படிங்கிற வரலாறுலாம் இருக்கு. ஒண்ணுங்க எல்லாம் பெவிக்கால் போட்டு பாண்டு போட்டு ஒட்டின கூட்டணி இல்ல, பேர வலிமையை அதிகப்படுத்துவாங்க. கிடைக்காத பட்சத்துல எதிர்பக்கம் அவங்களுக்கு 2 வாசல்கள் இருக்குதுங்கிற ஒரு ஆப்ஷன் இன்னைக்கு இருக்குதுங்கிற சொல்ல வரேன். ஒன்னே ஒண்ணு, இந்த வாரிசு பத்தி எல்லாம் பேசுறாங்க, அதுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். 2 பெண் முதலமைச்சர்களை தந்தது அதிமுக, ஜானகி அம்மா, ஜெயலலிதா அம்மா ஒண்ணு. 2 ஓபிசிகளை, பன்னீர்செல்வம், பழனிசாமி என்ற 2 ஓபிசிகள் முதலமைச்சரானது அதிமுக ஆட்சியில. ஒரு கிறிஸ்துவ பட்டியலினத்தவர் PH பாண்டியனை, இவரு தனபால், இவங்க 2 பத்தி சபாநாயகர் ஆக்குனது அதிமுக. ஒரு தமிழ் மகன் ஹுசேன்கிற இஸ்லாமியரை அவைத்தலைவரா வச்சிருக்கிறது அதிமுக. எல்லாரும் பரிகாசிக்கிற பிராமணனை ஒரு அமைச்சராக்குறது அதிமுக. அப்படியே அந்த பக்கம் போங்க, கருணாநிதி, அவருடைய மகன் ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, தொடர்ந்து வாழ்க. ஓகே, நன்றி சார்.